வணக்கம், வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு தண்ணி மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். தண்ணியாக இதில் மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு ஜீரகம், சோம்பு, கொஞ்சம் தக்காளி, வெங்காயம் எல்லாமே போட்டு மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுருக்கோங்க. நல்லா வெந்த உடனே சூப் எடுத்துகிட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால் சூப் எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த மீதி இருக்கிற மட்டன் இருக்குது பாருங்கள், அதில் காய் போட்டு செய்ய போகிறோம். பச்சை கத்திரிக்காய்ங்க, ரொம்ப எலசாக இருக்குது, பார்க்கவே அருமையாக இருக்குது. பச்சை கத்திரிக்காய் போட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கோம். இது தண்ணி பத்தாது இல்லைங்களா, அதனால் பக்கத்துலேயே ஒரு குண்டானில் தண்ணி சுட வச்சுருக்கேன். அந்த தண்ணி சுட்டோன்னு எடுத்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றினோம்னா மட்டன் அப்படியே விரைச்சிக்கும், வேகாது. அதனால் நம்ம வெந்நீருக்கு சுட வச்சு கொஞ்சம் ஹாட் வாட்டர் அதில் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி அதுக்காக தான் இதை போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது கொஞ்ச நேரம் கொதித்து நல்லா வேகணும். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வேகணும். இந்த டயத்தில் நம்ம ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இது நல்லா காரம் சாரமாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடியும் போட்டுக்கலான் இருக்கேன். தனியா உடம்புக்கு ரொம்ப நல்லது. தனியா பொடியும் இதில் போட்டோம்னா கொஞ்சம் காரத்தை குறைக்கும். அதனால் 1.5 ஸ்பூன் தனியா பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடவே இல்லை நம்ம. அதனால் உப்பும் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் மேலே தூவி நல்லா வேக வைக்கணும். நல்லா கொதித்து இந்த மசாலா ஸ்மெல் போயிட்டு காய்கறியும் நல்லா வெந்தவுடனே பயங்கர டேஸ்டியாக இருக்குங்க. தண்ணியாக இருக்கும், ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த குழம்பு சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிறத விட இப்படி பண்ணால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்களா. இல்லை 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு கல்பாசி, ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு கிராம்பு, அன்னாசிப்பூ எல்லாமே போட்டு நல்லா பொரிக்கணும். நல்லா பொரித்து அந்த ஃப்ளேவர் இறங்கின உடனே நம்ம இந்த வெங்காயம், தக்காளி கொஞ்சம் இதில் போட்டுக்கணுங்க. கொஞ்சம் வேகிறதுலேயும் போட்டுக்கிட்டோம் சூப் எடுக்கிறதுக்கு. இதுலேயும் நம்ம ஆட் பண்ணணும். அதில் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கினோடனே நம்ம அந்த கொதிக்கிற குழம்புல எடுத்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். நம்ம குழம்பு ரெடி. கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வெந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியாக வச்சு சாப்பிட்டா அது இந்த மார்கண்டம், நெஞ்செலும்பெல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து அதில் ஜாயின் பண்ணிடணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இல்லை உப்பு போட குழம்புல உப்பு போட்டுலாம் கொட்டிகிட்டே இருப்பாருங்க. இல்லை கொட்டிடுவோம். இதில் கத்திரிக்காயும் அந்த உருளைக்கிழங்கும் வேகணும், மசாலா ஸ்மெல் போகணும், அவ்வளோதான். இதை எடுத்து கொட்டி இது ஒரு 10 கொதித்து நல்லா ரெடியானோடனே நம்ம தேவையான அளவு இதில் உப்பு போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மசாலாவையும் எடுத்து தாளித்த மசாலாவை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் மேலே தூவிட்டு ஒரு 10 கொதித்தோடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அருமையான சூப்பரான ஒரு மட்டன் தண்ணி குழம்பு, நெஞ்செலும்பு தண்ணி குழம்பு சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நாங்கள் இப்படி தான் வைப்போம். கோல்டுக்கும் ரொம்ப நல்லது. இல்லை மிளகு ஜீரகம்லாம் நிறைய சேர்ந்துருக்கு. நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கொதித்து நல்லா சுண்டி வந்தோடனே நல்லா கொதித்து அந்த ஸ்மெல் போக வந்தோடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அருமையான குழம்பு ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வியூவர்ஸ்.